மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏழ் மாணவர்களுக்கான பாடப்பரப்புகள், குறிப்பாக ஏழில் கலைத்துறை சார்ந்த பாடப்பரப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பாடப்பரப்புகளில் நாங்கள் வரலாறு பாடம் தான் கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்துன்னு வருகின்றோம். ஆகவே வரலாறு பாடம் என்னும்போது பெரும்பாலான மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறை கடந்த கால வகுப்புகளிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்னும் போது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய வகுப்புகளில் நாங்கள் ஐரோப்பிய இடம்பெற்ற நாகரிகங்கள், மானிய முறைகள், மத சீர்திருத்தம், குறிப்பாக புரட்சிகள், கைத்தொழில் புரட்சிகள், அதோட முக்கியமாக உலக மகா யுத்தங்கள் என்று ஏராளமான பாடப்பரப்புகளையும் கடந்த கால வினாக்களில் தான் நாங்கள் அதிகமான காலங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வகுப்பில் நாங்கள் தேசிய அரசை பற்றி பார்த்துட்டு வரணும். அப்போ இந்த தேசிய அரசு என்ற பாடப்பரப்பும் குறிப்பாக தேசிய அரசு என்ற பாடப்பரப்பும் அதிகமாக பரீட்சைகளுக்கு பகுதி 2க்கும் சரி பகுதி 1க்கும் கேட்கப்படுகின்றது. அவை தேசிய அரசு என்ற பாடமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாடமாகவும் பரீட்சைகளுக்கு சுருப்பாகவோ கற்று வினாக்களாகவோ பெறக்கூடிய பாடப்பரப்பு தான் இந்த தேசிய அரசுகள். அவை தேசிய அரசுகளாக நாங்கள் கடந்த கால வகுப்பில் பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே அதுதான் பார்க்க போகிற மாணவர்களே, கவனிக்க தேசிய அரசுகள் ஐரோப்பாவுடைய வரை இது அங்கே சிலபஸ்க்கு உட்பட்ட படம் குறித்தலான அமைவிடமும் இதுதான். நகரங்கள், நாடுகள், கடல்கள், தீவுகள், துறைமுகங்கள், அதோட வர முக்கியத்துவமா இந்த இடங்கள், இப்படி நிறைய இடம், நீரிணைகள் வந்து நிறைய இடங்கள் இந்த இதுக்குள்ள உட்பட்டதான் எங்களோட பாடப்பரப்பு. இந்த சிலபஸ்க்கு உட்பட்டது இந்த ஐரோப்பியாவுடைய மேப் தான். அப்போ அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு படம் குறித்தலுக்கு இருக்கின்றது. படம் குறித்தலுக்கான ஒரு 12 புள்ளிகளுக்கு படம் கொடுத்தல் இருக்கின்ற மாணவர்களே. அப்போ அதுக்கேற்ற போது நீங்கள் படம் கொடுத்தலும் பழக வேண்டும். படம் கொடுத்தல் மூலம்தான் நீங்கள் புள்ளிகளை சரியா பெற வேண்டும். குறிப்பாக படம் கொடுத்தல் முக்கியமானது. அதுக்கப்புறம் கற்று வினாக்களும் முக்கியமானது. அவை கற்று வினாக்கள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் நாங்கள் பார்த்துன்னு வருகின்றோம். தேசிய அரசுகள் கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்துன்னு வருகின்றோம். இப்ப பாருங்கள் தேசிய அரசு பார்த்துனாங்க. இதில் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. ஒரு மேலோட்டமாக ஞாபகப்படுத்தலோட நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவிலே கிபி 15ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு புதிய வகையான ஆட்சி முறையான் தேசிய அரசுகள். குறிப்பாக தேசிய அரசு என்னும் போது ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற ஒரு புதிய வகையான ஆட்சி முறை மட்டுமல்லாமல் வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் போன்றவற்றை உள்ளடக்கி அரசியல், பொருளாதார, கலாச்சார அடிப்படையில் முழு நிறைவான அதிகாரம் கொண்ட அரசுதான் தேசிய அரசு என்று வரையறுக்கப்படுகின்றது. ஆகவே தேசிய அரசுடைய தேசிய பார்த்திருக்கிறோம். அதோட தேசிய அரசு சம்பந்தப்பட்ட தேசிய அரசுடைய பண்புகள் பார்த்துனாங்க. உங்களுக்கு தெரியும், தேசிய அரசு என்றால் தமக்கென தனித்துவமான நிறைய பண்புகள் இருக்கின்றது. ஒரு எல்லை இருக்கும், ஒரு மதம் இருக்கும், ஒரு இனம் இருக்கும், வரையறுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளன் இருப்பான், அந்த ஆட்சியாளன் நிறைவு கொண்டவனாய் இருப்பான். குறிப்பாக நிரந்தர தரைப்படை இருக்கும், கடற்படை இருக்கும், இராணுவம் இருக்கும், தனியார் நிர்வாக கட்டமைப்பு இருக்கும், அதோட வளர்ச்சி அடைந்த தனிநபர் பொருளாக காணப்படும். குறிப்பாக அரசியல் ஜாப்புகள், சட்டங்கள், நிர்வாகங்கள், நீதிமன்றங்கள், பொருளாதார ரீதியாக விவசாய, வர்த்தகம், கைத்தொழில் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவை ஒட்டுமொத்த பார்க்கின்ற போது அரசியல், பொருளாதார, கலாச்சார அடிப்படையில் ஒரு தனித்துவமான இந்த அரசு நாங்கள் தேசிய அரசு என்று சொல்லுவோம். கடந்த வகுப்புல பார்த்து நாங்கள்
அதுபோல பாருங்கள் தேசிய அரசு உருவாக காரணம் பார்த்தலாம். உங்களுக்கு தெரியும் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவில தேசிய அரசு தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணம் நிறைய இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், குறிப்பா பாருங்கள், கொன்ஸ்டாந்தினோபிளுடைய வீழ்ச்சி, மானிய முறையினுடைய வீழ்ச்சி, மறுமலர்ச்சி அரசுகளின் எழுச்சி, அதோட நாடுகான் பயணங்கள் இடம்பெற்றதாலேயும், அதோட கைத்தொழில் புரட்சி, புதிய மத்திய வர்க்கத்தினர், வணிகவாதம், சமய சீர்திருத்த இயக்கம், அறிவியல் வளர்ச்சி என பல்வேறுபட்ட காரணிகளால் தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோற்றம் பெற்று நாடுகள் உதயமாக காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதுவும் நாங்கள் கடந்த 2-3 வகுப்புல பார்த்த நாங்கள் மாணவர்களே. ரோஜியா பாருங்கள், அடுத்த வாதனாங்க கவனிங்க மாணவர்களே. அப்படி தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாவது நாடுதான் இஸ்பானியா என்னும் பார்த்தினாங்க. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டிலையும் தேசிய அரசாக எழுச்சி பெறும் சொன்னால் 3 முக்கியமான விடயங்கள் அங்க ஆதிக்கம் செலுத்தும். குறிப்பாக ஆட்சியாவுடைய பங்களிப்பு, மக்களின் ஒத்துழைப்பு, அந்த நாட்டில் காணப்படுகின்ற செல்வ செழிப்புகள். இந்த 3 கூறுகளும் அல்லது 3 விடயங்களும் இருந்தால் ஒரு நாடு விரைவாக தேசிய அரசாக எழுச்சி பெறும். தேசிய அரசாக மட்டுமில்லாமல் சிறந்த முறையில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் அங்கே வல்லரசு நிலையை அடையும். அதன் அடிப்படையில் ஐரோப்பாவில தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாம் நாடுதான் இஸ்பானியா. அதை பற்றி தான் கடந்த வகுப்புல பார்த்தாங்க. இஸ்பானிய மன்னனான பேர்டினண்ட் இசபெல்லாவும் அஞ்சான் சார்ஸ், அதோட குறிப்பாக பேர்டினண்ட் இசபெல்லா பிறந்த மகள், அது பிறகு அங்கு ஆட்சியாளர்கள் போன்ற காரணத்தால் அது தேசிய அரசாக எழுச்சி பெற்று பிறகு வல்லரசு நிலையை 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. பார்த்தனாங்க. அது பிறகு தேசிய அரசாக எழுச்சி பெற்ற இஸ்பானியானது 19ஆம் நூற்றாண்டு பிற்பட்ட காலத்தில் தேசிய அரசு என்ற அந்தஸ்தை மிக விரைவாக இழந்து கொண்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக தேசிய அரசானது 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இஸ்பானியானது தேசிய அரசு என்ற அந்தஸ்தை இழந்து கொள்ளுது. அதற்கு முக்கிய காரணம் அங்கே ஆட்சியாவுடைய பலவிதமான ஆட்சியும், அங்கே நிர்வாகம் சரியாக இடம்பெறாமையும், அயல் நாடுகளோட சிறந்த முறையிலான ஒரு தொடர்புகளை பேணாமையும், தேவையற்ற படையெடுப்புகள், தேவையற்ற யுத்தங்கள், இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள் இந்த இஸ்பானியானது தேசிய அரசு என்ற ஒரு அந்தஸ்தை இழக்கிற தன்மையை நாங்கள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பட்ட காலத்தில் கண்டுகொள்ளக்கூடிய இருக்கின்றது. அப்ப இதுவும் பார்த்து நடந்த வகுப்பில் குறிப்பாக கடுமையான அரசியல் சூழ்நிலைகள், அதோட தீவிரமான மதவாத கொள்கை, குறிப்பாக கத்தோலிக்க மத சிந்தனைகள், அதோட குறிப்பாக 2ஆம் பிலிப்பினுடைய அவசர புத்தியும், அவனுடைய தெளிவற்ற அரசியல் கொள்கையும், திட்டமிடப்படாத செயற்பாடும், நிர்வாகத்தை ஒழுங்காக முன்னெடுக்கப்படாத தன்மையும் இஸ்பானியானது தேசிய அரசு அந்தஸ்து காரணம். அதோட இங்கிலாந்து நாட்டோட ஏற்படுத்தி கொண்ட பகைமை, இங்கிலாந்து மக்களுடைய எதிர்ப்புகள், அதோட குறிப்பாக கத்தோலிக்க மதத்தினுடைய தீவிர பட்டு கொண்ட இருக்கபடியால புரட்டஸ்தாந்து மதத்தை சேர்ந்த மத தலைவரான மௌலி விஜயத்தை கொலை செய்தது, இப்படிப்பட்ட பல காரணங்களால வேகமாக எழுச்சி பெற்ற இஸ்பானியானது, குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டுல வேகமாக எழுச்சி பெற்ற இஸ்பானியானது தேசிய அரசு எழுச்சி பெற்று வல்லரசா உருவாகினாலும் அங்கே ஆட்சியாளருடைய மந்தமான போக்கும், பலவீனமான தன்மையும், நிர்வாகத்தை சரியாக கவனிக்காமையும், மத ரீதியான கொள்கைகள் பூத்தப்பட்டையும், குறிப்பாக புரட்டஸ்தாந்து மத சிந்தனைகள் அதிகமாக பின்பற்றாமல் கத்தோலிக்க மத சிந்தனைகளை தீவிரமாக பரப்பினதும் முக்கிய காரணம். அடுத்த பாருங்கள், குறிப்பாக தேவையற்ற படையெடுப்புகள், குறிப்பாக ஒல்லாந்தோட படையெடுப்பு, இங்கிலாந்தோட படையெடுப்பு, பிரான்சோட படையெடுப்பு, இத்தாலியோட பகைமை, இப்படி அயல் நாடுகளோட சுமூகமான உறவுகளை இஸ்பானிய ஆட்சியாளர்கள் பேணாமையும், இந்த இஸ்பானிய நாடு மிக விரைவாக அந்த தேசிய அரசு அந்தஸ்து இழந்து பல நிர்வாக கூறுகளாக பிரிய ஒரு முக்கிய காரணம் அமைந்துகின்றது. ஆட்சியாளன் சிறப்பு ஆட்சியாட்டிக்கு அதனால ஆட்சி மட்டுமில்லாமல்
அங்கிருக்கின்ற மக்களும் பாதிப்படைவினம், மக்களுக்கும் அது பாதிப்பு வரும் என்றதுதான் இந்த இஸ்லாமியுடைய வீழ்ச்சி எங்களுக்கு திட்ட தெளிவாக காட்டுகின்றது. அடுத்த பாருங்கள், இப்படி வேகமாக வளர்ச்சி அடைந்த இஸ்பானியா வீழ்ச்சி அதை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு இங்கிலாந்து நாடு உங்களுக்கு தெரியும், இதை பற்றி கடந்த வகுப்பிலையும் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளிலே தனி தீவாகவும் 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாகவும் ஏனி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தனித்துவமாக இருக்கிற நாடுதான் இந்த இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து இஸ்பானியா போல மிக குறுகிய காலத்திலேயே தேசிய அரசாக எழுச்சி பெற்று வல்லரசு நிலையை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள் கடந்த பார்த்து பாருங்கள், தேசிய அரசாக உருவாகிய மிக முக்கியமான நாடாக குறிப்பிடப்படுவது இங்கிலாந்து ஆகும். இங்கிலாந்து தேசிய அரசாக உருவாகி நம்ம சொன்ன பாருங்கள், ஆட்சியாவுடைய பங்களிப்பு கட்டாயம் முக்கியம், இங்கிலாந்து காணப்பட்ட செல்வ செழிப்பு முக்கியம், இங்கிலாந்து மக்களின் ஒற்றுமை முக்கியம். இப்படிப்பட்ட உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இங்கிலாந்து மிக விரைவாக தேசிய அரசாக எழுச்சி பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. பார்த்த நாங்கள் இங்கிலாந்து தேசமானது தனித்துவமான ஒரு நாடாக காணப்பட்டதால் அது தேசிய அரசாக உருவாக முடிந்தது. குறிப்பாக பாருங்கள், நம்ம சொன்னது போல தீவு பாருங்கள், அந்த வகையில் இங்கிலாந்து 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட தனித்தீவாக விளங்குவதால் அது தனித்துவமானதாக விளங்குகின்றது. இதனால் அது தேசிய அரசாங்க எழுச்சி பெற முடிந்தது. அதனால் அடுத்த பாருங்கள், இங்கிலாந்தை தேசிய அரசாக உருவாக்குவதில் 1ஆம் வில்லியம், 1ஆம் எட்வர்ட், 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, எலிசபெத் மகாராணி உள்ளிட்டோர் முக்கியமானதாக கருதப்பட்டனர். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாடும் தேசிய அரசாக எழுச்சி பெற சொன்னால் அவர்களுடைய ஆட்சியாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமாகும். அதே அடிப்படையில் இந்த இங்கிலாந்து நாடானது தேசிய அரசாக உருவாகுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் கவனிங்கோ, 1ஆம் வில்லியம், 1ஆம் எட்வர்ட், 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, எலிசபெத் மகாராணி இப்படிப்பட்ட ஒத்துழைப்பு காரணமாக தான் 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தானது தேசிய அரசாக எழுச்சி பெற்றார். குறிப்பாக பாருங்கள், இங்கிலாந்தானது தேசிய அரசாக எழுச்சி பெற்றதுக்கு முதல் அது பல துண்டுகளாக இருந்ததா பாருங்கள், ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து, போக்லாந்து என்ன பல துண்டுகளாக இருந்த இங்கிலாந்தை உரோம பேரரசர் ஜூலியஸ் சீசர் கைப்பற்றினார். அப்படி உரோம பேரரசரான ஜூலியஸ் சீசர் இங்கிலாந்தோட நிலப்பரப்பை கைப்பற்றினால மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வருவது. குறிப்பாக ஜூலியஸ் சீசருடைய படையெடுப்பான பிரித்தானியா கைப்பற்றப்பட்டது. அதுபோல் பாருங்கள், ரோமானியரின் ஆதிக்கத்தின் கீழ் பிரித்தானியா காணப்பட்டது. அந்த வேளை பிரித்தானியா தனது செல்வாக்கு இழந்திருந்தது. ரோமானியரின் பிடியில் இருந்த பிரித்தானியரை விடுவிப்பதற்காக ஒன்றுபட்டு போராடினர். இதனால் தேசிய அரசு தோற்றம் பெற்றது. அதாவது தேசிய உணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. ஆனாலும் 10ஆம் நூற்றாண்டின் பின் ஏற்பட்ட முரண்பாடுகளும் பிளவும் பிரச்சனைகளும் தோன்றின. அந்த வகையிலே 1ஆம் வில்லியம் என்பவர் இங்கிலாந்து முழுவதற்கும் ஒரு தலைநகரத்தை செய்தான். அந்த தலைநகரம் தான் நோர்மண்டின்னு சொல்லுவோம். அதுதான் பிற்காலத்தில் நாங்கள் லண்டன் என்று அழைப்போம். ஆகவே 1ஆம் வில்லியம் என்று கேட்கிறான் இங்கிலாந்து நாட்டை தேசிய அரசாக உருவாக்க அடித்தளமிட்டது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாடும் தேசிய அரசாக உருவாகின மட்டுமில்லாமல் அந்த நாட்டுக்கு தனித்துவமான ஒரு நகரம் ஒன்று இருக்கு கட்டாயம். அதே போல இங்கிலாந்து நாட்டுக்குடைய தலைநகரம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆரம்ப பேர் நோமண்டில். பிற காலப்போக்கில் வரலாற்றினுடைய வளர்ச்சி காரணமாகவும் இங்கிலாந்து ஏற்பட்ட பல்வேறு மாற்றம் காரணமாகவும் அந்த பெயர் விடுபட்டு லண்டன் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. பார்த்தா பாருங்கள், இதன் 1ஆம் வில்லியம் பிறகு இதன் பின் ஆட்சிக்கு வந்த 1ஆம் எட்வர்ட் பாராளுமன்றத்தை உருவாக்கி அதன் அனுமதியோடு சக்தி வாய்ந்த ஆட்சி முறையை ஏற்படுத்த முயன்றார். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் தேசிய அரசாக இருந்தால் அங்கே பாராளுமன்றம் ஒன்று இருக்கு. எங்கள் நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது போல எந்த ஒரு நாட்டிலையும் பாராளுமன்றம் ஒன்று இருக்கும். அந்த பாராளுமன்றத்தின் ஊடாகத்தான் மக்களுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக பார்லிமெண்ட் சொல்லப்பட்டு தீர்க்கக்கூடிய தன்மை பாராளுமன்ற பிரதித்துவப்படுத்துகிற மக்கள் பிரதிநிதிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதன் அடிப்படையில் 1ஆம் வில்லியம் என்பவன் தேசிய அரசா உருவாக்கி போயிட்டு அவன் காலம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு வந்த 1ஆம் எட்வர்ட் தான் பாராளுமன்றத்தை உருவாக்கி அதன் அனுமதியுடன் தான் சக்தி வாய்ந்த மிகவும் பலம் பொருந்திய ஒரு நாடாக பிரித்தானியாவை உருவாக்கினான். அதுபோல் பாருங்கள், இவன் பின் 2ஆம் எட்வர்ட்
பலம் வாய்ந்த படையை உருவாக்க பாடுபட்டான். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் கட்டாயம் படைகள் முக்கியம். குறிப்பாக தரைப்படை இருக்கும், கடற்படை இருக்கும், விமானப்படை இருக்கும். ஆகவே அந்த தரைப்படை விமானப்படை போன்றவற்றை உருவாக்கி இங்கிலாந்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு படையை உருவாக்கி அந்நிய படையெடுப்புகளிலிருந்து பாதுகாக்கிறதும் உள்நாட்டு கிளர்ச்சிகளிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கிற ஒரு தன்மையும் தான் இந்த 2ஆம் வில்லியம் மேற்கொண்டு பார்த்துனாங்க. இவ்வளவு பிறகு 2ஆம் வில்லியம் 2ஆம் எட்வர்டு பாருங்கள், இங்கிலாந்து தேசிய அரசாக எழுச்சி வருவதில் தியூடர் வம்ச செயற்பாடு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. பாருங்கள், அந்த வகையில் 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, எலிசபெத் மகாராணி ஆகியோர் இங்கிலாந்தை தேசிய அரசாக உருவாக்குவதில் மிகுந்த பங்களிப்பு செய்கின்றனர். குறிப்பாக இங்கிலாந்து தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு தியூடர் வம்சத்தினுடைய செல்வாக்கு முக்கிய காரணம். அதாவது தியூடர் வம்சத்தை வந்த ஆக்கெல்லாம் பாருங்கள், 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, எலிசபெத் மகாராணி போன்றவர்களாம் இங்கிலாந்து புதுசாக தோற்றமிட்ட தியூடர் வம்ச ஆட்சியாளர்கள். இவருடைய பங்களிப்பு தான் இங்கிலாந்து பிற்காலத்தில் தேசிய அரசாக உருவாகின மட்டுமில்லாமல் வல்லரசு நிலையை அடைந்திருக்கின்றது. பாருங்கள், லங்காஸ்டர் வம்சத்தை சேர்ந்த 7ஆம் ஹென்றி அக்காலத்தில் இடம்பெற்ற ரோசாப்பு யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தான். அதாவது வெள்ளை ரோஜா சின்னமாக கொண்ட ஜோக்சியர் வம்சமும் சிவப்பு ரோஜா சின்ன கொண்ட லங்காஸ்டர் வம்சமும் இங்கிலாந்திலே ஆதிக்கத்தில் நிறுத்தி பெரும் போரில் ஈடுபட்டனர். அவ்வேளையில் ஹென்றி போஸ்போர்த் என்ற இடத்தில் ரிச்சர்ட் என்ற ஜோக்ஸ் வம்ச ஆட்சியாளனை தோற்கடித்து வெற்றி பெற்றதன் மூலம் தனது நாட்டை ஒன்றிணைக்கின்ற பாரிய முயற்சி இறங்கினான். இது கடந்த பார்த்துனாங்க. லங்காசா வம்சமும் ஜோக்சியா வம்சமும் திருமண உறவு மூலம்தான் இந்த தியூடர் வம்சம் தோற்றம் பெற்றதாகவும் அதன் மூலம் இங்கிலாந்தினுடைய ஆட்சி ஒன்றிணைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது கடந்த பார்த்துனாங்க மாணவர்களே. பாருங்கள், அந்த வகையிலே ஜோக்சியா வம்ச இளவரசியை திருமணம் புரிந்ததன் ஊடாக ஜோக்சிய வம்ச லங்காச வம்சத்தினர் ஒன்றிணைத்தனர். ஜோக்சிய வம்ச இளவரசியை 7ஆம் ஹென்றி திருமணம் முடித்த ஊடாக லோக்சியா வம்சம் லங்காச வம்சமும் திருமண தொடர்பு மூலம் ஒன்றை இணைக்கப்பட்ட மட்டுமில்லாமல் அது ஒரு புதிய வம்சம் பிற்காலத்தில் தோற்றம் பெற காரணமாக அமைந்தது. பாருங்கள், இதன் மூலம் புதிய வம்சமான தியூடர் வம்சத்தை ஆரம்பித்து வைத்தான். இவன் இங்கிலாந்து முழுவதற்கும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம் என்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்தினான். குறிப்பாக இதன் மூலம் தேசிய அரசு கோட்பாடு இங்கிலாந்திலே வளர்ச்சி அடைய தொடங்கியது. ஆகவே தியூடர் வம்சம் மூலம் தான் இங்கிலாந்துல ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஏன் ஒரே இனம் என்ற ஒரு கொள்கை தியூடர் வம்சத்துக்கு பிறகு இங்கிலாந்துல வலுப்பெற்று அது தேசிய அரசாக உருவாக தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது. அது பாருங்க, 7ஆம் ஹென்றி பாருங்க, 7ஆம் ஹென்றியுடைய செயல்பாடு அடுத்த இடத்தை பாருங்கள். 7ஆம் ஹென்றி மன்னன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மிகவும் காத்திரமானவையாக அமைந்தது. காத்திரமான சிறப்பானவையாக அமைந்திருந்தன. குறிப்பாக அந்த வகையிலே இங்கிலாந்து முழுவதற்கும் ஒரே ஒரு நிலையான படையை உருவாக்கினான். அந்த வகையில் கடற்படை, தரப்படை என்பவற்றை நிறைவேற்ற செய்வதோடு அரசு சேவையை உருவாக்கினான். உங்களுக்கு தெரியும், சொன்ன பார்த்தாங்க, ஒரு நாட்டில் கடற்படை இருக்கும், தரப்படை இருக்கும். அதோட இவன் அதை உருவாக்கின மட்டுமில்லாமல் அரசு சேவையை உருவாக்கினான். அதோட பொருளாதார ரீதியாக இங்கிலாந்து நாட்டை வலுப்பெற செய்வதற்காக விவசாயத்தை வளம்படுத்தினான். அடுத்தது கைத்தொழிலை வளம்படுத்தினான். அடுத்தது வர்த்தகம் போன்ற துறைகளையும் மேலும் வளர்த்தெடுத்தான். ஆகவே ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவது மிக முக்கியமான ஒரு விடயம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்துதான் அங்கு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் உயர்ந்துதான் வறுமை இல்லா போனதான் அந்த நாடு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாகவும் அடுத்த கட்டமான வல்லரசு நிலையையும் அடையும். குறிப்பாக அவர்கள் விவசாயத்தை வளர்த்தெடுத்திருக்கிறான், கைத்தொழிலை வளர்த்தெடுத்திருக்கிறான், வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகத்தையும் வெளிநாட்டு வர்த்தகத்தையும் சிறப்பான முறையில் மேற்கொண்டு மட்டும்தான் இந்த 7ஆம் ஹென்றி. பாருங்கள், மேலும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வேலையில்லா பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தான். எந்த ஒரு நாட்டிலேயும் வேலையில்லா பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்கும். அது அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் இருக்கின்றது, அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் என்ன செய்தான் 7ஆம் ஹென்றி இங்கிலாந்திலே நீண்ட காலமாக இருந்து வந்த வேலையில்லா பிரச்சனைக்கு முடிவான எண்ணி என்ன செய்கிறான்? குறிப்பாக புதிய புதிய தொழில் வாய்ப்புகளையும் புதிய புதிய வர்த்தக நகரங்களையும் கைத்தொழிற்சாலைகளையும் தொழில்நுட்ப சாலைகளையும்
விவசாய முறைகளையும் நவீனமயப்படுத்திட்டத்தை மேற்கொண்டு புதிய தொழில்வாய்ப்புகள் உருவாக்கி இங்கிலாந்திலே தொழிலின்மையை குறைக்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு தான் இந்த ஏழாம் ஹென்றி. அடுத்த வாருங்கள், ஆற்றல் உள்ள இளைஞர்களை அரசு சேவைகளில் இணைத்தான். ஆற்றல் உள்ள திறமையான இளைஞர்களை அரசு சேவையில் இணைத்து அரசு சேவை அடிக்கடி கண்காணித்தோடு தவறு விடுவர்களை திருத்தி அமைத்தான். அரசு சேவை என்பது ஒரு நாட்டுடைய மிக பிரதான தூண். அரசு சேவையாளர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கின்ற போதுதான் அந்த நாட்டினுடைய மக்கள் சிறந்த பயனை பெற்றுக் கொள்வார்கள். நாடுடைய பொருளாதாரமானது அது உச்ச வளர்ச்சி அடையும். அதன் அடிப்படையில் அரசு சேவையை சிறப்பாக செய்ய வேண்டினால் அதை அடிக்கடியில் கண்காணித்து கொண்டான், தவறு விடுவர்களை திருத்தி கொண்டான். அது மாத்திரமல்ல, சீனி உற்பத்தி, சப்பாடு உற்பத்தி, பீங்கான் உற்பத்தி போன்றவற்றை ஊக்கப்படுத்தியதோடு உற்பத்தி பொருட்களை உள்ளூரிலும் வெளியூரிலும் விற்பனை செய்ய ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொடுத்தான். சீனி உற்பத்தி ஏற்படுத்தித்தான், சப்பாத்து உற்பத்தி, பீங்கான் உற்பத்தி, வேறு கைத்தொழில் சார்ந்த உற்பத்தியை உருவாக்கி உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூருக்கு கூட ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை சிறப்பான முறையில் முன்னெடுத்த இந்த ஏழாம் ஹென்றி. இதனால் பொருளாதாரம் பேரெழுச்சி அடைந்தது. கப்பல் கட்டும் துறையை விருது செய்து பாரிய கப்பல்களை உற்பத்தி செய்தார். பொருளாதாரத்தின் வளர்ச்சி அடுத்த பிறகு கப்பல் கட்டும் துறையை உருவாக்க மட்டுமில்லாமல் கப்பல் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தி பிற்காலத்தில் இங்கிலாந்து, இஸ்பானியா, போர்த்துகல், ஒல்லாந்தர்கள் போல நாடுகான் பயணங்களில் ஈடுபடுவதற்கான அடித்தளத்தை விட்ட மன்னனும் இந்த ஏழாம் ஹென்றி தான். ஏனென்றால் கப்பல் கட்டும் தொழில் உருவாக்கப்படுது, கப்பல் வியாபாரம் மேற்கொள்ளப்படுது, கப்பல் மாலுமிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகின்றது போன்ற நடவடிக்கை எல்லாம் ஏழாம் ஹென்றி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், கப்பல் கட்டும் துறையை விருது செய்து பாரிய கப்பல்களை உற்பத்தி செய்தான். அது மாத்திரமல்லாது நாடுகான் பயணத்தை ஊக்கப்படுத்தி பிற நாடுகளை கண்டறிந்து அந்நாடுகளில் அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்ட நாடுகான் பயணங்களை மேற்கொள்ளக்காண்டி கடற்படை பயிற்சிகளை உருவாக்கி கப்பல் கட்டும் தொழிலை விருது செய்த மட்டுமில்லாமல் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா கண்டங்களுக்கு நாடுகள் பயணங்களை ஏற்படுத்தி அங்கு அந்த நாடுகளில் கூட அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார சமூக ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க பெற்ற குறிப்பாக குடியேற்ற நாடுகளை பெற்ற வளங்களை கொண்டு நாட்டை பலப்படுத்தி ஒரு தேசிய அரசு அந்தஸ்தை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் ஏழாம் ஹென்றி. அந்த வகையில் 1497 ஆண்டு பிரான்சிஸ் டிராக்ட், பாருங்கள், 1497 ஆண்டு பிரான்சிஸ் டிராக்ட் என்பவரை கடல் வழியாக உலகை சுற்றி வரச் செய்தார். 1497 ஆண்டு பிரான்சிஸ் டிராக்ட் என்பவன் இந்த ஏழாம் ஹென்றி கடல் வழியாக சுற்றி செய்ததன் மூலம் கடல் பயணத்தை இங்கிலாந்தில் ஆரம்பித்து வச்ச ஒரு மன்னன் தான் இந்த ஏழாம் ஹென்றி. அதனால் அப்படி பாருங்கள், இதன் மூலம் உலகின் பல பகுதிகள் கண்டறியப்பட்டன. அதாவது ஐரோப்பிய நாட்டவர்கள் தான் உலகில் பல பகுதிகள் கண்டறியப்பட்டன. குறிப்பாக அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல தேசங்கள் ஐரோப்பியர்களால் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இங்கிலாந்தில் கடல் பயிற்சிகளை உருவாக்கி நாடுகான் பயணங்களுக்கு வித்திட்ட ஒரு மன்னன் தான் இந்த ஏழாம் ஹென்றி. பாருங்கள், இதன் மூலம் உலகில் பல பகுதிகள் கண்டறியப்பட்டன. உலகம் முழுவதிலும் இங்கிலாந்து குடியேற்றங்கள் நிறுவப்பட்டன. நம்ம சொன்ன அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா பகுதிகளில் பிரித்தானிய செல்வாக்கு ஏற்படுத்த துவங்கியது. அத்துடன் அதிகார ரீதியான செல்வாக்கு ஏற்படுத்த துவங்கியது. நீண்ட காலமாக அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசிய கண்டங்கள் பிரித்தானியுடைய குடியேற்ற நாடுகளாக உருவாகுவதற்கும் அந்த நாடுகளில் காலனித்துவ ஆட்சியை பல வருடங்களை ஏற்படுத்துவதற்கும் அடித்தளமிட்ட ஒரு மன்னன் தான் இந்த ஏழாம் ஹென்றி. கடந்த வகுப்பாதான். அடுத்த வாருங்கள், தனது அரசியல் பலத்தை வலுப்ப செய்யும் வகையில் வெளிநாடுடன் திருமண தொடர்புகளை ஏற்படுத்தினார் ஏழாம் ஹென்றி. அரசியல் பலத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், பல நாடுகளோட திருமண தொடர்பு மேற்கொண்டு அந்த நாடுகளுடைய ஒத்துழைப்பு பெற்று அந்த நாடுகளிலே தன்னுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் ஏழாம் ஹென்றி. பாருங்கள், அந்த வகையில் தனது மகனை ஆஸ்திரியா, இஸ்பானிய இளவரசிக்கும் தனது இளவரசிக்கும் மகளை இங்கிலாந்து இளவரசர் ஒருவனுக்கும் திருமணம் செய்தி கொடுத்து உறவு நிலையை பலப்படுத்த தனது மகனை ஆஸ்திரியா, இஸ்பானிய இளவரசிக்கும்
அந்த மகளை ஸ்கொட்லாந்து இளவரசர் திருமணம் முடித்து கொடுத்து திருமணத்தோடு ஊடாக அயல் நாட்டு உறவுகளை சிறப்பாக பேணி தன்னுடைய நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றிய தான் இந்த 7ஆம் ஹென்றி. அடுத்த பாருங்கள், அரசியல் பலம், பொருளாதார பலம் என்பவற்றை பலப்படுத்தியதோடு சமய ரீதியாகவும் கத்தோலிக்கத்தை வலுப்புறச் செய்து தனது ஆதிக்கத்தை செய்கிறார். அப்ப அரசியல் ரீதியாக பலப்படுத்தினான், பொருளாதார ரீதியாக பலப்படுத்தினான், சமய ரீதியாக குறிப்பாக இங்கிலாந்தில் கூட கத்தோலிக்க மத சிந்தனைகளை ஏற்படுத்தி இங்கிலாந்தில் தனி ஒரு மதமான கத்தோலிக்க மதத்தை மேலோங்கி செய்தவர் என்னதான் இந்த 7ஆம் ஹென்றி 14. பாருங்கள், அரசனை எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்னும் நிலையை ஏற்படுத்தினான். அரசனை எல்லாவற்றுக்கும் மேலானவன் அரசன் தான் நிலையை ஏற்படுத்தினான். பாராளுமன்றம் உட்பட அனைத்து அமைப்புகளினதும் அதிகாரத்தை குறைத்தான். அரசனே எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்று சொன்ன முடிவில்லாமல் பாராளுமன்றம் உட்பட அனைத்து அமைப்புகளும் அதிகாரமிக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்னதான் இந்த 7ஆம் ஹென்றி பார்த்துறாங்க. பாருங்கள், அடுத்த பாருங்கள், அதோட சிற்றரசர்களும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தினான். இதனால் வலுவான ஒரு அரசு நிலையை ஏற்படுத்தினான். ஆகவே பார்லிமெண்ட் உட்பட அனைத்து அமைப்புகளும் முக்கியமான என்று சொன்ன மட்டுமில்லாமல் குறிப்பாக பிறகுடைய அதிகாரங்கள் அங்கிருந்த சிற்றரசுடைய அதிகாரங்களை குறைத்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு தனியான ஒரு மனராட்சி முறையை முடியாட்சி முறையை ஏற்படுத்தி தான் இந்த 7ஆம் ஹென்றி. பாருங்கள், அடுத்த பாருங்கள், 7ஆம் ஹென்றி தனது ஆட்சியில் சட்டம் நீதி என்பன சிறப்பாக அமைய வேண்டும் என வலியுறுத்தியதோடு நல்ல முறையில் சட்ட தொகுப்பை உருவாக்கினார். அப்ப 7ஆம் ஹென்றி இங்கிலாந்திலே சட்டம் நீதி என்பவற்றை சிறப்பான முறையில் செயல்படுத்த மட்டுமில்லாமல் சிறப்பான முறையில் சட்ட தொகுப்பை உருவாக்கினார். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டிலேயும் சட்ட தொகுப்பு முக்கியம். சட்டங்கள், ஜாப்புக்கள் எல்லாம் முக்கியம் என்று அந்த நாட்டுக்குரிய வரையறை இருக்கும். எங்கள் நாட்டுக்கு எப்படி சட்ட தொகுப்புகள், ஜாப்புக்கள் அல்லது அரசியல் சீர்திருத்தங்கள் இருக்கின்றதோ அதே போல எந்த ஒரு நாட்டுக்கும் சட்டம் இருக்கும், ஜாப் இருக்கும், தனித்துவமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். நாடுக்கு வேறுபாடு மொழிய ஒவ்வொரு நாட்டுக்கும் நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்கும். அதை மட்டும் சிறப்பான முறையை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மாத்திரம் அல்லாது நட்சத்திர நீதிமன்றம் என்னும் நீதிமன்றத்தை உருவாக்கி அனைவருக்கும் பொதுவான சிறந்த நீதி முறையை ஏற்படுத்தினார். நட்சத்திரம் எனப்படும் நீதிமன்றத்தை இங்கிலாந்தில் பெரும்பாலான நகரங்களை உருவாக்கி நீதி முன் அனைவரும் சமன், நீதி என்றால் வேறுபாடு இல்லை என்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்திய மன்னனும் இந்த 7ஆம் ஹென்றியான். அத்தோடு நீதித்துறையிலே பாராபட்சமற்றதாக செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினவன். அத்தோடு நீதித்துறையிலே பாராபட்சமற்றதாக செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினவனும் இந்த இவன் தான். அதோடு இதன் காரணமாக மக்கள் ஆட்சியாளர்களையும் அரசியலையும் நம்ப தொடங்கினப்ப நீதிமன்றம் ஒரு நாட்டில் பக்கச்சார்பு இல்லாமல் இருந்தால், அதோட சட்டங்களும் நிர்வாக முறைகளும் ஒழுங்காக இருந்தால் மக்களுக்கு ஆட்சியாளர் மீதும் நீதிமன்றம் மீதும் நம்பிக்கை வரும். அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின இந்த 7ஆம் ஹென்றி. அதோடு பாருங்கள், கத்தோலிக்க மதம் வலுவானது ஒரு மதமாக எழுச்சி பெற்று ஒரே இனம், ஒரே மதம், ஒரே மொழி என செல்வாக்கப்பட்டது. கத்தோலிக்க மதமானது வலுவான மதமாக எழுச்சி பெற்று மட்டும் இல்லாமல் ஒரே இனம், ஒரே மதம், ஒரே மொழி என்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்தின மன்னனும். ஆகவே இங்கிலாந்து இந்த தேசிய அரசாக குறுகிய காலத்தில் எழுச்சி வருவதற்கு 7ஆம் ஹென்றியுடைய பணி மிகவும் முக்கியத்துவமானது, ஒரு மகத்துவமானது. குறிப்பாக சட்டங்களை உருவாக்கினான், ஜாப்புக்களை உருவாக்கினான், நீதிமன்றத்தை உருவாக்கினான், தனித்துவமான படைகளை உருவாக்கினான், பொருளாதார ரீதியாக விவசாயம், வர்த்தக தொழிலை முன்னெடுத்தான், அயல்நாடோட திருமணத்தோடு மேம்படுத்தினான். இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை மேற்கொண்டு இங்கிலாந்தை ஒரு தேசிய அரசாக உருவாக்கினவர் மட்டும்தான் இந்த 7ஆம் ஹென்றி என்று நான் பார்த்தாங்க. அடுத்த முதல்ல ஒரே இனம், ஒரே மதம், ஒரே மொழி என்ற ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தாமல் ஒரே கொள்கையை ஏற்படுத்தியிருக்கான். 7ஆம் ஹென்றி பின் ஆட்சி புரிவது 8ஆம் ஹென்றி. 7ஆம் ஹென்றியுடைய பணி மிக முக்கியத்துவமான மட்டுமில்லாமல் நீண்ட ஒரு முக்கியமான பணி. என்றால் அவன்தான் இங்கிலாந்தை தேசிய அரசாக உருவாக்குவதற்கு முக்கியமான பாடுபட்டவர். 7ஆம் ஹென்றி பின் பாருங்கள், ஆட்சி புரிய டியூடர் வம்ச ஆட்சியாளர் தான் 8ஆம் ஹென்றி. மேலும் இங்கிலாந்தை
பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டான். இவன் கத்தோலிக்க மதத்தின் மீது அதிக அக்கறை காட்டினான். கத்தோலிக்க மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தினான். இவனும் ஈழாங்கன்றியை போல கத்தோலிக்க மதத்தை தீவிரமாக பரப்பிய மட்டுமில்லாமல் கத்தோலிக்க சிந்தனைகளை இங்கிலாந்து ஏற்படுத்தி வரும் இடம்தான் இந்த வேளாங்கன்றியை போல. அடுத்தவர்கள் போப்பாண்டவர் 10ஆம் லியோ கத்தோலிக்க மதத்தின் காவலர் என இவனை வர்ணித்தார். போப்பாண்டவர் என்பது இருப்பினம் அங்க இங்கிலாந்துல இத்தாலியில் இருப்பினம் இத்தாலிய பெருமாள் இருப்பினம். இத்தாலியில் இருக்கின்ற போப்பாண்டவர் கூட இவரை கத்தோலிக்க மதத்தினுடைய காவலன் அல்ல கத்தோலிக்க மதத்தினுடைய பாதுகாவலன் என்ற ஒரு பேரை இவனுக்கு சூட்டினதும் இந்த இவன் கத்தோலிக்க மதத்தின் எவ்வளவு ஈடுபாடு கொண்ட வேண்டும். இவனுடைய காலத்தில் இங்கிலாந்து தேசமானது கத்தோலிக்க மதத்தினுடைய ஆதிக்கத்தால் இருந்தது என்பதையும் எங்களுக்கு தெளிவாக புலப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் அது மாத்திரமல்ல, சல்லிகோமனார் என்ற கடற்படை என்ற அமைச்சரின் வழிகாட்டலில் பல திட்டங்களை உருவாக்கினார். ஒரு அமைச்சர் ஒன்று இருக்கிறார், அவற்றை பேர் சல்லிகோமனார். அந்த அமைச்சரின் உதவியுடன் தான் கடற்படை உருவாக்கியிருக்கான், தரைப்படை உருவாக்கி இங்கிலாந்து நாட்டை பலப்படுத்தியிருக்கான். உள்ளூர் உற்பத்திகளையும் வெளிநாட்டு வணிகங்களையும் விருதி செய்தான். முதலில் எந்த ஒரு நாட்டிலையும் உள்ளூர் வியாபாரம் சிறப்பான முறை இருந்தால் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வியாபாரத்தையும் சிறப்பான முறையில் தான் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் சிறப்பாக இடம்பெறும். அதை இவன் சிறப்பான முறையில் விருதி செய்கிறான். அதோட ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தியதோடு வெளிநாட்டு உறவுகளையும் பலப்படுத்தினான். ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்த மட்டுமில்லாமல் வெளிநாட்டு உறவுகளையும் பலப்படுத்தினான். தன்னுடைய மகள் மேரியை இஸ்பானிய இளவரசன் 2ஆம் பிலிப்புக்கு விவாகம் செய்து வைத்தான். தன்னுடைய மகளான மேரியை இஸ்பானிய மன்னன் 2ஆம் பிலிப்புக்கு திருமணம் கொடுத்ததன் மூலம் திருமணத்தோட இஸ்பானியாவோட ஒரு சிறந்த ஒரு நட்புறவான அல்லது உறவு ரீதியான உறவை இரத்த ரீதியான உறவை ஏற்படுத்தி வரும் என்னதான் 8ஆம் ஹென்றி. அடுத்த வாருங்கள், இதனால் இஸ்பானியோட உறவை பலப்பட செய்தான். அது மாத்திரமல்லாது பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான பலத்தை அபிவிருத்தி செய்தான். தனது இரண்டாவது திருமணத்துக்கு போப்பாண்டவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போப்பாண்டு தலையிடற்ற ஆட்சியை ஏற்படுத்த விரும்பினான். இவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலும் 2வது பெண்ணை திருமணம் முடிக்க முற்பட்ட போதாம் போப்பாண்டவர் அதுக்கு சம்பந்தம் இருக்கவில்லை என்றாலும் போப்பாண்டவர் என்பவர்கள் அவர்கள் மத ரீதியான விடயங்கள்லாம் தலையிடணும், ஆட்சி ரீதியான அல்லது அரசியல் ரீதியான விடயங்களை தலையிடக்கூடாத ஒரு எண்ணத்தையும் இவன் காலப்போக்கை ஏற்படுத்த விரும்பினான் சொல்லப்படுகின்றது. அவருடைய பாருங்கள், இங்கிலாந்தை பலப்படுத்துவதற்காக தனது முயற்சிகளை பாராளுமன்ற அனுமதியோடு பெற்றுக்கொண்டார். இங்கிலாந்து நாட்டை பலப்படுத்துவதற்காக தனது முயற்சிகளை பாராளுமன்ற அனுமதியோடு மேற்கொண்டான். மக்களின் அனுமதியுடன் பலம் வாய்ந்த ஆட்சியை உருவாக்கினார். எந்த ஒரு நாட்டிலேயும் ஆட்சி சிறப்பாக இடம்பெறுவதால் மக்களுடைய அனுமதி முக்கிய காரணம். மக்களுடைய அனுமதி இல்லாமல் அல்லது மக்களை புறந்தள்ளி மக்களுடைய பொருளாதார நிலைகளையும் மக்களுடைய சமூக கட்டமைப்பையும் விரும்பாது ஒரு சர்வதிகார ஆட்சிய மன்னன் நீண்ட காலமாக ஆட்சி இருக்க முடியாது என்பதற்கு இதோடு எடுத்து காட்டாமல் இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் 8ஆம் ஹென்ரியின் பின் அவனது 3ஆம் மனைவியான மார்கரெட்டின் மகன் 7ஆம் எட்வர்ட் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் ஹென்ரியின் பின் அவனது 3ஆம் மனைவியான மார்கரெட்டி மகன் 7ஆம் ஹென்றி 7ஆம் எட்வர்ட் ஆட்சி பெறுகிறான். அவ்வேளையில் அவன் பொறுப்பேற்ற முறையில் வாழ்ந்ததால் அவன் சிறுவயதிலே இறந்து போக 3ஆம் ஹென்ரியுடைய 1ஆம் மனைவியான கத்தரியின் மகள் மேரி ஆட்சிக்கு வந்தார். 8ஆம் ஹென்றி பின் பாருங்க, அவனுக்கு 3ஆம் மனைவியான மார்கரெட்டின் மகன் 7ஆம் ஹென்றி ஆட்சி பெற இருந்தான். அவன் ஒரு பொறுப்பேற்ற விதையில ஆட்சி பெற விரும்பினாடியால சிறிது காலத்துக்கு அவன் இறந்து போனான். அவன் இறந்தா பொழுது 3ஆம் ஹென்ரியினுடைய 1ஆம் மனைவியான கத்தரினுடைய மகள் மேரி ஆட்சிக்கு வந்தாள். இவளை விசேடமாக மேரி தியூடர் என்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தியூடர் வம்ச ஆட்சி இடம்பெறுது. அதில் மேரியா இருக்கபடியால மேரி தியூடர் என அழைக்கப்பட்ட இவள் புரட்டஸ்தாந்து மதத்தை கொடுமையாக அடக்கினாள். புரட்டஸ்தாந்து மதத்தை கொடுமையாக அடக்கினாண்டால் கத்தோலிக்க மதத்தை தீவிரமாக பரப்பியிருக்கிறாள். இவளும் கத்தோலிக்க சிந்தனைகளை கொண்டவராகத்தான் விளங்கியிருக்கிறாள். அடுத்த பாருங்கள், பல புரட்டஸ்தாந்தரை கொலை செய்தார். தீவிரமாக மதத்தின் மீது பற்றி கொண்டபடியால மதவாதத்தை பின்பற்றியபடியால கத்தோலிக்க மதத்தின் மீது தீவிர சிந்தனைகள் கொண்டு இருக்கபடியால புரட்டஸ்தாந்து மதத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேரை கொலை செய்திருக்கிறார். அதோட இவளை ரத்தவரி பிடித்த மேரி என்று இவளை அழைப்பார்கள். ஏன்னா அவள் நிறைய
புட்டசமாச்சார குலதெய்வாவணியால இவர் ரத்தவர் பிடித்த மேரியன மக்கள் விளையாடுதல். இவரது இறப்பை தொடர்ந்து 8ஆம் ஹென்றியுடைய 2ஆம் மனைவியான ஆன்போலின் மகள் எலிசபெத் அரசியானார். பார்த்தீங்களா? அப்ப இவ்வளவு ஒரு கொடுமையான மத ரீதியான ஒரு சிந்தனைகள் வைத்துக்கொண்டு புட்டசமய மதத்தை துன்புறுத்தியதால இவளது இரத்தவர் பிடித்த மேரியன் அழைக்கப்பட்ட மட்டுமில்லாமல் இவருடைய ஆட்சி இறப்பின் பின் 8ஆம் ஹென்றியுடைய 2ஆம் மனைவியான ஆன்போலின் மகள் எலிசபெத் அரசியானார். எலிசபெத் காலம்தான் இங்கிலாந்து ஒரு பொற்காலம் சொல்லலாம். இந்த எலிசபெத் மகானுடைய ஆட்சி காலங்கள் இங்கிலாந்து தேசிய அரசு நிலையிலிருந்து வல்லரசு என்ற நிலையை அடைவதற்கு அது முக்கியமான ஒரு காரணம் அமைந்தது. எலிசபெத் காலமானது இங்கிலாந்திலே ஒரு பொற்காலம் என சொல்லப்படுகின்றது. எலிசபெத் காலமானது இங்கிலாந்து ஒரு சிறப்பான முறையில் வளர்ச்சியடை தன்மையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எலிசபெத் ஆட்சி காலம் முக்கியமானது. இங்கிலாந்தில் தனித்துவமான காலங்கள் எலிசபெத் காலம் இங்கிலாந்து பொற்காலம் என வர்ணிக்கப்படுகின்றது. இங்கிலாந்தின் எழுச்சியில் எலிசபெத் பங்களிப்பு மிக முக்கியமானது. இங்கிலாந்து நாடானது ஒரு தேசிய அரசு அந்தஸ்திலிருந்து வல்லரசு நிலையை அடைவதற்கு எலிசபெத்துடைய பங்களிப்பு மிக முக்கிய காரணம். பாருங்கள், அந்த வகையில் இங்கிலாந்தின் அரச நிர்வாகத்தை சிறப்பாக செய்த இவள் திறமை உள்ளவர்களுக்கு பதவி வழங்கினார். இங்கிலாந்து காணப்பட்ட அரசு நிர்வாகத்தில் காணப்பட்ட குறைபாடுகளையும் அல்லது பிரச்சனைகளையும் ஊழல்களையும் நிறுத்தி ஒரு சிறப்பான முறையில் நிர்வாக கட்டமைப்பு முன்னெடுத்த இவள் திறமையுள்ள அனுபவமான அல்லது திறமையின் அடிப்படையில் இருக்கின்ற அகளை அரச பதவியில் ஏற்படுத்தி நிர்வாகத்தை சிறப்பான முறையில் ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களை உயர் பதவிகளில் நியமித்ததோடு மத்திய கண்டால் கல்வி கற்ற சொத்திருக்கின்றவர்களை நியமித்ததோடு அரசு சேவைகளை பெருமையாக மாற்றி அரசு சேவையை ஒரு உயர்ந்த மாற்றினார். அதோட கண்டுபிடிப்புகள் ஊக்கப்படுத்தியோடு நவீன கடற்படை தரைப்படை போன்றவற்றை உருவாக்கினார். இவ்வாறு தரைப்படை கடற்படை உருவாக்கி சிறப்பான முறையில் இங்கிலாந்து தேசிய அரசை உருவாப்பாளர் எலிசபெத் மகாராணி. ஆகவே நாங்கள் இன்று மாணவர்களே தேசிய அரசில் இங்கிலாந்து என்ற ஒரு நாடை பற்றி பார்த்துருக்கோம். இங்கிலாந்து நாடு எப்படி அங்கே இருக்கிற ஆட்சியாளர் உதவியோட தேசிய அரசை எடுத்து பார்த்தாங்க. தொடர்ச்சியா நீங்கள் டிவியுடைய கல்வித்துறை இருப்பதூடாக நாங்கள் இப்படியான வரலாறு பார்த்தக்கூடிய தொடர்ச்சியான வகுப்பு பார்க்குற மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.